ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு யம்மியான நோ பேக் மேங்கோ சீஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பிஸ்கட், 180 கிராம் க்ரீம் சீஸ், 1/4 கப் பட்டர், ஒரு மாம்பழம், ஒரு லெமன், 200 ml டபுள் க்ரீம், 1/2 கப் சுகர், ஜெலட்டின். அவ்வளவுதாங்க. ஃபஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி பிஸ்கட் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷார்ட் பிரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம பிஸ்கட்டை ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு பட்டரோ இல்லை நெய்யோ தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடுவோம். இந்த மாதிரி மாற்றிட்டு இதை நம்ம ஈவனாக பண்ணிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் எது வேணாலும் எடுத்துட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட் லேயரை நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஈவனாக பண்ணியாச்சு. இப்போ ஓரங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நான் அழுத்தம் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட பிஸ்கட் லேயர் ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துக்கலாம். நல்லா செட் ஆகட்டும். இப்போது செகண்ட் லேயர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க டபுள் க்ரீமை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டி நார்மல் ஒயர் விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் இது நல்லா பீக் வர்றதுக்கு. ஸோ நல்லா பீட் பண்ணிப்போம். அதே போல் டபுள் க்ரீமை நம்ம ஓவராக பீட் பண்ணிட்டோன்னா அது தயிர் மாதிரி தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் கேக் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதோட பீக் வந்துருச்சு, உங்களுக்கு அந்த க்ரீம் எடுத்தால் கீழே விழுகாத மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் விஸ்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளோட க்ரீம் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனில் பாதி லெமனோட தோலை நல்லா சீவி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம் சீஸை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு நம்மளோட சீஸ் நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒயர் விஸ்கே போதுமானது. நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட சீஸ் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிருச்சு. இதில் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சுகரில் 1 கப் சுகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம சீவி வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தோட தோல் அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு அதையும் பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நம்மளோட சுகர் நல்லா கரையிற மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்தாச்சு. இது ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம பண்ணி வச்சுருந்த டபுள் க்ரீமை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
நீங்கள் நினைக்கலாம் லெமனோட ஜூஸும் லெமன் தோலும் சேர்த்தும்போது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்காதான்னு. ஆனால் இந்த க்ரீமில் வந்து நம்ம லெமன் ஜூஸும் அந்த லெமனோட தோலும் சேர்த்தும்போது ஒரு மாதிரி பிட்டரியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட வாசனையும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெடி ஆகிருச்சு. இது இருக்கட்டும். இப்போது நம்ம ஜெலட்டின் வந்து சேர்க்க போகிறோம் செகண்ட் லேயரில். அதுக்கு நான் இன்றைக்கி 12 கிராம் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஜெலட்டின் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்துருங்க ஸ்பூன் வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக மிதமான சூடு ஆகிற வரைக்கும் வந்து இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண இது நல்லா தண்ணி மாதிரி ஆகும். பாருங்கள், இப்போ சூடு பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக மிதமான சூடு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி மாதிரி ஆகிருச்சு. இப்போ இதை வந்து நாம் பண்ணி வச்ச க்ரீமில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. ஜெலட்டின் எதுக்கு சேர்த்துறோம்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். செகண்ட் லேயர் நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்கிறதுக்காக தான் இதை சேர்த்துறோம். நீங்கள் ஜெலட்டின் கிடைக்காட்டி அகர் அகர்னு விற்கும், அதையும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஜெலட்டினுக்கு பதிலாக. பாருங்கள், கலந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடுவோம். நம்ம ஃபஸ்ட் லேயர் நல்லா செட் ஆகிருச்சு. இப்போது இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வந்து 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா செட் ஆகட்டும். பாருங்கள், இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது தேர்ட் லேயர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் சீச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது கூடவே நம்ம தேவையான அளவு, உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஜெலட்டின் சேர்த்த போகிறோம். அதே ப்ராசஸ் தான். ஒரு பாத்திரத்தில் நம்ம 12 கிராம் ஜெலட்டின் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜெலட்டின் கரையிற வரைக்கும் நல்லா கலந்துருவோம் ஸ்பூன் வச்சு. கலந்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ நம்மளோட ஜெலட்டின் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச மேங்கோ பியூரியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட செகண்ட் லேயர் 1 ஹவரில் ஓரளவுக்கு செட் ஆகிருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மேங்கோ பியூரியை ஊற்றி தேர்ட் லேயர் செட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா செட் ஆகும். இது ஓவர் நைட் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில். பாருங்கள், நம்மளோட கேக் ஓவர் நைட் வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக செட் ஆகிருச்சு கேக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக ஃபஸ்ட் லேயர் ஜெல்லி மாதிரி இருக்குன்னு பாருங்கள். 3 லேயரும் ரொம்ப சூப்பராக செட் ஆகிருச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.